ப்ரோ சிம்பு ஷூட்டிங்கே ஒழுங்கா வரமாட்டாரு, அரசியலுக்கு எப்படி ப்ரோ வருவாரு? இன்னொரு பக்கம் சிம்பு மட்டும் அரசியலுக்கு வரட்டும், வச்சு செய்யறோம். அதாவது தமிழ்நாட்டுல எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக முதலா வந்து நிக்கிறது என் தலைவன்டா. ஏய் தமிழா, ஆம்புலன்ஸ் வருது, வழி விடுறா, வழி விடு. எல்லா கிரௌட் இந்த பக்கம் நவருங்க, வழி விடுங்க. ஆம்புலன்ஸ் வர சொல்ல உடனே அட்ரா, எதுக்கும் இன்டர்நெட் யூஸ் பண்ணீங்க அட்ரா. அரசியல நிக்கக்கூடிய எல்லா தகுதி இருந்தும் அது வேண்டான்னு ஒதுங்கி நிக்கிற ஒரே மனுஷன். எனக்கு அரசியல் தெரியாது, எனக்கு அரசியல் பிடிக்காது, இந்த சாக்கடை உள்ள நான் வரமாட்டேன். ஆனா என்ன வாழ வச்ச எனக்கு சோறு போட்ட இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன். அதுக்கு நான் அரசியல்வாதியா இருக்கணும், நான் சீஃப் மினிஸ்டரா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. யூ நோ ஹூ நீட்ஸ் பவர். கெடுதல் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு கண்டா பவர் வேணும், நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு பவர் வேணும்டா. நல்ல மனசு இருந்தா போதும்டா. அரசியல்ல இருந்து ஒருத்தர் செய்ய முடியாத விஷயத்த அன்னைக்கு அரசியல்ல இல்லாத என் தலைவன் பண்ண காவிரி சம்பவத்தை தமிழ்நாடு மட்டும் இல்லாம கர்நாடகாவே வியந்துச்சு. ஒரு அணையை கட்டி தண்ணியை நிறுத்தலாம், ஆனா ஒரு அளவுக்கு மேல அந்த தண்ணி வந்துருச்சுன்னா அந்த அணையை எப்படி நீங்க வந்து அதை தடுத்து நிறுத்த முடியும்? அந்த தண்ணியை விட்டுதான் ஆகணும். அந்த தண்ணி விட முடியாது, தண்ணி ரொம்பலன்னு நினைக்காதீங்க. அந்த ஒரு தாயை தண்ணி கொடுக்க முடியலையேன்னு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் நான் தண்ணீர் தான். அந்த தண்ணீர் அங்க வந்ததுன்னா அந்த அணைய அவங்களுடைய அன்பால அந்த அணையை அவங்க உடைச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி வருதா இல்லையா, அது இறைவன் கொடுக்கறானே இல்லையான்றதையும் நீங்க எல்லாரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இவர் எதுக்குங்க இப்ப அரசியலுக்கு வரணும்? இவர் இருக்கிற வரைக்கும் இவர் அரசியல் பக்கம் வரவே மாட்டாரு. இல்ல இப்போதைக்கு எங்க அண்ணன் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆட்சி இப்ப நல்லா போயிட்டு இருக்கு, காலம் பதில் சொன்னா வேணா பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. தவிர நான் அரசியலுக்கு வந்தே ஆவேன், கண்டிப்பா வருவேன்னு சொல்ல கிடையாது. தயவு செஞ்சு யாரும் ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க, அவரை தயவு செஞ்சு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அரசியலுக்கு. அரசியலை அவரு பார்த்துப்பாரு, தமிழ் சினிமாவை இவரு பார்த்துப்பாரு. இனிமேதான் இங்க அவருக்கு 1008 வேலை இருக்கு. அங்கங்க செதறி கிடக்கிற தமிழ் சினிமாவையும் தளபதி விட்டுட்டு போன இடத்தையும் தட்டி தூக்க தலைவன் வந்துகிட்டே இருக்காரு. தயவு செஞ்சு வழியை விடுங்க, இந்த அரசியல்ல வழி மறைக்காதீங்க. தமிழ் சினிமாவில் அரசனை ஏற புதிய அரசன் வருகிறான், ஆள போகிறான். சிம்பு சிம்பு சிம்பு. திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. STR பயலுகளுக்கு ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.